ஹே கைஸ், ஐம் பேக். உங்களில் நிறைய பேருக்கு நான் யாருன்னே தெரிஞ்சிருக்காது. எனக்கு தெரியாது. எக்ஸப்ட் என்னோட 69 சப்ஸ்கிரைபர்ஸை தவிர. அவங்களே பாதி பேர் என்ன மறந்துருக்கலாம். இன்கேஸ் என்ன நீங்கள் மறந்துருந்தீங்கன்னா நான் ரீகால் பண்ணுறேன். என்னோட பேர் அன்பு கண்ணன். நான் December 31st, 2023 மறக்கலை. இவன் பேசுகிறத பார்த்துட்டு வீடியோ ஜட்ஜ் பண்ணிடாதீங்க கைஸ், ஃபுல்லாக பாருங்கள். சாரி, என்னோட ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணேன். லைக் ரெசல்யூஷன் மாதிரி இனிமேல் யூடியூபர் ஆக போகிறோம். 2024 நம்மளுது வீடியோவாக போட்டு தள்ளுறோம், மாஸ்க் காட்ட போகிறோம்னு நினச்சேன். பட் நான் நினச்சது எதுவுமே நடக்கலை. 2024 வச்சு என்ன செஞ்சுட்டான். பட் ஸ்டில் கன்சிஸ்டன்சியாக ஒரு 6 வீடியோஸ் அப்லோட் பண்ணேன் ஸ்டார்டிங்கில். பட் அதுக்கப்புறம் எனக்கு புரிய வந்த மேட்ரு என்னென்னா, நான் பண்ணுற வீடியோஸ்லாம் மொக்கையாக இருந்துச்சு. நான் நினச்ச வியூஸும் வரல. ரொம்ப அமெச்சூராக எனக்கே ஃபீல் ஆச்சு. ஒருவேளை நான் அதுக்கு செட் ஆக மாட்டேனோ, எனக்கு யூடியூப் பண்ண வராதோன்னு தோணுச்சு. மேபி கொஞ்ச நாள் டைம் எடுத்து பண்ணலாமா எனக்கு தோணுச்சு. அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ உடனே நீங்கலாம், என்ன ப்ரோ இப்போ டைம் எடுத்துகிட்டு வந்துட்ட, பெரிய யூடியூபர் ஆக பெரிய அப்படின்னு. ஸ்டில் டவுட்டு தான். அப்புறம் எதுக்கு நான் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் பேசி முடியும். ஏன்னா என்னோட கோட்டடான இன்ட்ரோவை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஜஸ்ட் நார்மலாக பேச போகிறேன். ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ்க்கு ரொம்பவே சாரி. அது ஒரு மாதிரி உங்களுக்கு க்ரீப்பியாக ஃபீலாக இருக்கலாம். ஜஸ்ட் வேறு ஒன்றும் இல்லை, நான் என்னோடய பழைய வீடியோஸில் தான் அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ அது மாதிரியே பேசி என்ன நானே செல்ஃப் சால்வ் பண்ணிக்கிட்டேன். நீ ஏன் ப்ரோ திடீர்னு இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்கலாம். அதுக்கு நான் கடைசியாக வரேன். ஸோ இன்னொரு டவுட்டும் இருக்கும், நான் ஏன் இப்படி மைண்ட் வாய்ஸில் ஜோ கோல்பர்க் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு. அண்ட் ஏதாவது சினிமேட்டிக்காக ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் என் மைண்டில் இருக்கிறத அப்படியே வீடியோவில் இருக்க போகிறேன். அண்ட் லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக நான் இந்த சேனலில் எந்த வீடியோவும் போடலை. ஹூ கேர்ஸ் ப்ரோன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. பட் இதையும் ஒரு சேனலாக அமைச்சு 69 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட நான் இந்த மேட்டரை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன் போடலைங்கிறது சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். லைக் அதே 6 மந்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்தது என் லைஃப்பில். லைக் நிறைய கேரக்டர் டெவலப்மெண்ட்ஸ், லெசன்ஸ். இத்தனைக்கு நான் ரொம்ப தனிமையில் தான் இருக்கேன். அப்போ எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரில. திடீர்னு எப்படி இவ்வளோ மெச்சூரானு தெரில. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. திடீர்னு நான் பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஏதோ புலம்புற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் இந்த வீடியோ எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக மேக் பண்ணலாம் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் விட்டால் பேசிக்கிட்டே இருப்பேன்னு எனக்கு தோணுது. லைக் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு தெரில. பார்க்குறவங்க ஆல்ரெடி என்ன மைண்ட் செட்டில் இருப்பான்னு தெரில. அவன் ஏதாவது டிப்ரெஷனில் இருக்கலாம். ஸோ சும்மாவே நான் வீடியோ போட்டால் வியூஸ் வராது. நீ ஏன்டா இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறேன்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஐ எம் ரெடி டு ஃபேஸ் த ரியாலிட்டிங்கிற அளவுக்கு என் மைண்ட் செட் ஆயிடுச்சு. அண்ட் ரொம்ப ரியலிஸ்டிக்காக பேசினது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மனசு தான் கஷ்டமாகும். இப்போ பாரு, ரூட்டே மாத்திரம் பாரு, வேறு மாதிரி பேசி. மீன் இந்த 6 மந்தில் கெட்டது மட்டுமே தான் நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்குது. நான் நல்ல விஷயங்களும் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதை பற்றி இப்போ பேசலாம். என்னை சுற்றி இருக்க நிறையா விஷயங்களை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பித்தேன். லைக் நேச்சர், என்னை சுற்றி இருக்க பீப்புள். லைக் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு திடீர்னு அழகாக தெரிய ஆரம்பிச்சது, ரசித்தேன். லைக் மழை பெய்யுறது, இந்த மாதிரி எறும்புங்க போகிறது, இதெல்லாம் படத்தில் வர மாதிரி இருந்தாலும் பட் எனக்கு டைம் தனியாக இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன், என்ன நடக்குதுன்னு கவனித்தேன். இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி ட்ராமாட்டிக்காக இருக்கலாம். பட்
இன்னும் இன்னும் நிறையா இருக்குது சொல்கிறேன். சின்ன வயசில் நமக்கு நிறைய ஹாபீஸ் இருந்திருக்கும், அது காலப்போக்கில் அப்படியே மறைஞ்சிருக்கும். லைக் அது மாதிரி எனக்கு சின்ன வயசில் நான் டான்ஸ் ஆடுவேன், ஸ்கூல் டேஸில் ஆடிக்கிட்டு இருந்தேன். பட் நான் ஸ்கூல் முடித்ததுலேருந்து இப்போ நான் எதுவுமே ஆடினதே இல்லை பெருசாக, அப்படியே எனக்கு டச் விட்டு போச்சு. பட் திரும்ப நான் அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. ஸ்டார்டிங் ஒரு ஸ்டெப் போட்டதுக்கப்புறமே நான் நார்மலாக ஆட ஆரம்பிச்சிட்டேன். லைக் அது எனக்கு ஒரு தனி சந்தோஷத்தை கொடுத்தது. பிகாஸ் நம்ம ரொம்ப நாளாக பண்ணாத ஒரு விஷயத்தை திரும்பி பண்ணுறோம். அந்த ஃபுட்டேஜ் கூட நான் இருந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நான் ரீசெண்டாக இன்ஸ்டாலெலாம் போட்டேன் அதை. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு சில கேட்கலாம். பட் இப்போ நான் என்ன தான் பேசுகிறது ஒரு மாதிரி தேவையில்லாத விஷயத்த ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான் ப்ரோன்னு இருந்தாலும், ஒரு 5 years 10 years கழிச்சு நான் இந்த வீடியோவை பார்த்தா இது எனக்கு ஒரு மெமரிஸ் மாதிரி தான். லைக் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் பார்க்குறது வேஸ்ட்டு, எனக்கு யூஸ்ன்னு சொல்ல. பட் எங்கெங்கேயோ போயாச்சு. பட் பேக் டு த டாபிக்ன்ற மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி எதனால் நான் இந்த யூடியூப் விடலாம்லாம் யோசிச்சேன்னு இப்போ சொல்கிறேன். லைக் இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் பேசியிருக்கேன்ல, இது நானாக பேசினது. லைக் அன்புக்கண்ணன் ஒருத்தன் இருந்தால் அவன் எப்படி பேசுவானோ அப்படி இருந்த ஒரு வீடியோ தான் இது. பட் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா நான் இப்படி ஒரு நிமிஷம் கூட பேசியிருக்க மாட்டேன். லைக் 1000 கட் பண்ணி எடிட் பண்ணி மேட்ச் பண்ணியிருப்பேன். பிகாஸ் நான் வேறு ஒருத்தர் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் மீன்ஸ் லைக் ஒரு யூடியூப் ஸ்டார்டிங்கில் நான் பண்ணது. அது நிறைய பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்கள மாதிரி பேச ட்ரை பண்ணி, லைக் கண்டென்ட்டை நான் குறைய சொல்ல. கண்டென்ட் ஒருத்தர் பண்ணார், இன்னொருத்தர் பண்ணலாம், அது மேட்ரு இல்லை. பட் அந்த பீப்புளை பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இப்போ என் சேனல் நேமே என் பேர் தான் வச்சுருக்கேனே. அப்போனா எனக்குள்ளே என்ன இருக்கோ நான் அதை தான் வெளிக்காட்டணும். லைக் அதர் பீப்புளை பார்த்து நான் அப்படி பண்ணி இது பண்ண விரும்பலை. பட் அது எனக்கு இந்த 6 month கேப்லேயும் எனக்கு புரிய வந்தது. அண்ட் இன்னொரு மேட்ரு, நான் இப்படி பேசுகிறது பார்த்து இன்னும் கொஞ்சம் பேர் ஷாக் ஆகிருக்கலாம், இவன் எப்படி இப்படிலாம் பேச ஆரம்பித்தான் அப்படின்னு. பிகாஸ் நான் மேக்ஸிமம் யார் கூடயுமே பேச மாட்டேன். அதனால் நான் இப்படிலாம் பேசுவேன்னு அவங்களுக்கும் தெரியாது. யாராவது ஷாக் ஆகிருந்தீங்கன்னா சாரி. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஃபைனலி. எனிவேஸ் 6 மாதம் கழித்து ஒரு வீடியோ போட்டாச்சு சேனலில், அது ஒரு சந்தோஷம். ஓகே, பாய்.